பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. பரிவுடன் எம் குறை தீர்க்க பரமனும் இயேசுவை கேளும். பரிவுடன் எம் குறை தீர்க்க பரமனும் இயேசுவை கேளும். பொற்பை நகரின் காவிரியே பாசத்தோடு பாட வந்தோமே. முன்னுரை. நம் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம் தாய் திருச்சபை திருவழிபாடுகளில் திருஞாயிறை நினைவு கூர்ந்து கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. நம்மீது கொண்ட அளவற்ற பேரன்பினால் நம் பாவக்கரைகளை துடைத்தெறிந்து நமக்கு மீட்பினை பெற்றுத்தர விண்ணகமிட்டு மன்னகம் வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. நமது பாடுகள், சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பின் மூலம் நமக்கு புதுவாழ்வு பெற்று தந்தார். இத்தகு பாடுகளில் தொடக்க நாளைதான் நாம் இன்று நினைவு கூறுகிறோம். அகிலம் அனைத்திற்கும் அரசராக இருந்தும் தம்மையே தாழ்த்தி கோவேறு கழுதையின் மீது பவனி வந்தார் இயேசு. அமைதியின் அரசராக கழுதையின் மீது அமர்ந்துள்ள நம் ஆண்டவர் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் எருசலேம் நகருக்குள் நுழைகிறார். எருசலேம் நகர் தனக்கு இறுதி சடங்கு நடத்த இருக்கிறது. பொய்க்குற்றம் சுமத்தி சிலுவை சுமக்க செய்து கல்வாரி மலையிலேயே தன்னை காவு கொடுக்க போகிறது என்பதை அறிந்தும் கூட தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாராள மனத்துடன் எருசலேம் நகருக்குள் நுழைகிறார் இயேசு. இத்தகைய இயேசுவை நம் வாழ்வில் வழிகாட்டியாக கொண்டுள்ள நாம் நமது வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறோமா என்று சிந்திப்போம். அடிமையின் நிலையை ஆவலுடன் ஏற்ற நம் அரசரின் வழியில் துன்பங்களை துணிவுடன் ஏற்கும் பிறரது வாழ்வுக்காக நம்மையே கையளிக்கவும் வரவேண்டி தொடரும் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாசத்திற்குரிய எனதருமை மக்களே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இது நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையோடும் இறைபற்றோடும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வந்த இறைவா, இந்த குருத்தோலைகளை உமது புனிதமிகு கரத்தால் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேரும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நாம் குருத்தோலை பவனியில் பங்கேற்க இருக்கிறோம். அரசர்களையும் ஆளும் தலைவர்களையும் ஊர்வலமாக அழைத்துச் செல்வதே மனித குலம் முழுவதும் பின்பற்றப்படும் மரபு. அம்மரபிற்கேற்ப தற்போது நாம் நமது ஆண்டவரும் அரசருமான இயேசுவை நினைவு கூர்ந்து இப்பவனியில் நடத்தவிருக்கிறோம். நம் அரசர் பல்லக்கின் மீது பவனி வரவில்லை, மாறாக கோவேறு கழுதையின் மீது பவனி வருகிறார். நம் அரசருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்படவில்லை, மாறாக மக்களின் மேலாடையும் போர்வைகளும் மட்டுமே விரிக்கப்பட்டன. நம் அரசருக்கு பல வண்ண கொடிகள் உயர்த்தப்படவில்லை, மாறாக குருத்து மடல்களே உயர்த்தப்பட்டன. நம் அரசர் அரியணையும் ஆடம்பரத்தையும் ஏற்க செல்லவில்லை, மாறாக பாடுகளையும் மரணங்களையும் ஏற்க செல்கிறார். மொத்தத்தில் நாம் செல்லவிருக்கும் பயணம் பகட்டான பயணம் அல்ல, மாறாக பாடுகளின் பயணம், பக்தியின் பயணம். எனவே நாமும் பராக்குகளை தவிர்ப்போம். உதட்டால் மட்டுமின்றி உள்ளத்தாலும் ஓசன்னா கீதம் பாடியவர்களாக பவனிக்கு கடந்து செல்வோம். உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 19 வாசிக்கப்படும் இறை திருவசனங்கள் 28 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என அழைக்கப்படும் வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள், அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் குறித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலை சரிவை நெருங்கினார். அப்போது திறந்திருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரை, உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாசத்துக்குரிய நகரடி மக்களை, இப்பொழுது பாடல்களின் வாரத்தில் நாம் நுழைவதனுடைய அடையாளமாக அன்று ஆண்டவர் இயேசுவை எருசலேமுக்கு அழைத்து சென்ற மக்கள் கூட்டத்தை போல நாமும் இப்பொழுது அதை நினைவு கூர்ந்து இந்த பவனியை மேற்கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான வருடங்களால் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா,
ஒசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசூசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம்மன்னவரே எழுந்தருள் வீரே. ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா, ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா. தாவீதின் அரசனின் புத்திரரே, ஓ தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, என் தேவனே தேவனே வருவீரே. ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா, ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா. அற்புத யோர்தானில் தீற்றை பெற்றே, அருள் துபதனரால் புகழ் பெற்றே, ஆகாயங்களை நீர் திறக்க விட்டே, உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றே. ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா, ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா, ஒசானா தாவீதின் புதல்வா, ஒசானா ஒசானா ஒசானா. செயல்களிலே வல்லவரே,
மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன. பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர் தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவர் அவரே, ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே. ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயலினன், தூய உள்ளத்தினன், பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன், தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாய் ஆணையிடாதவன். இஸ்ராயேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர், ஆசி பெற்ற அரசே நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ, அழிவுறும் மனிதரும் படைப்புகளும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே.